Hello students, நான் உங்க மணிதா மிஸ் பேசுறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது 10th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 6 trigonometryயோட introduction. So trigonometryல நம்ம பார்க்க போற first concept வந்து trigonometric ratio. So trigonometric ratio வந்து ஒரு கான்செப்ட் ரிலேட்டட் டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வெர்டிசஸை ஏபிசின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஏபிசின்னு மார்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் பியில் 90 டிகிரி இருக்குது. ஸோ அந்த வந்து ஒரு 90 டிகிரி சிம்பிளால் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் 90 டிகிரி வந்து வெர்டெக்ஸ் பியில் வந்து மார்க் பண்ணியிருக்கனால வெர்டெக்ஸ் ஏலையும் வெர்டெக்ஸ் சிலையும் உங்களுக்கு அக்யூட் ஆங்கிள் இருக்கும். ஸோ வெர்டெக்ஸ் ஏல இருக்க ஆங்கிளை நான் தீட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து வெர்டெக்ஸ் சியில் இருக்க ஆங்கிளையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து வெர்டெக்ஸ் ஏல இருக்க ஆங்கிளை தீட்டான்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோனா என்னென்னா அது ஒரு ரேஷியோ பிட்வீன் த டூ சைட்ஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இருக்க 3 சைட்ஸை நம்ம இப்போ நேம் பண்ண போகிறோம். த சைடு ஆப்போசிட் டு 90 டிகிரி 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடை நம்ம வந்து என்ன நேம் பண்ணுவோம்னா ஹைபோட்டெனஸ்ன்னு நம்ம நேம் பண்ணணும். ஸோ அவுட் ஆஃப் 3 சைட் ஹைபோட்டனஸ் தான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் லாங்கஸ்ட் சைடு. எந்த 3 சைட்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஹைபோட்டனஸோட லென்த்து தான் அதிகமாக இருக்கும். அதே போல் சைடு ஆப்போசிட் டு த கிவன் ஆங்கிள். ஸோ நம்ம இங்கே கிவன் ஆங்கிள் எங்கே மார்க் பண்ணியிருக்கோம், வெர்டெக்ஸ் ஏல மார்க் பண்ணியிருக்கோம். த சைடு ஆப்போசிட் டு த கிவன் ஆங்கிளை வந்து நம்ம என்னென்னு மார்க் பண்ணுவோம்னா ஆப்போசிட் சைடுன்னு மார்க் பண்ணுவோம். ஸோ ஒரு சைடு ஹைபோட்டனஸ் நம்ம மார்க் பண்ணியாச்சு, அடுத்த சைடு ஆப்போசிட் சைடுன்னு இந்த ரிமைனிங்கை நம்ம என்னென்னு பண்ணுவோம்னா அட்ஜசன்ட் சைடுன்னு மார்க் பண்ணுவோம். சப்போஸ் இன்கேஸ் நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். ஏபிசின்னு 90 டிகிரி வந்து வெர்டெக்ஸ் பியில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஏக்கு பதிலாக நான் ஆங்கிளை எதில் மார்க் பண்ணிக்க போகிறேன், இப்போ வந்து வெர்டெக்ஸ் சியில் மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இந்த சைட்ஸில் வந்து எதாவது டிஃப்ரெண்ட் இருக்கான்னு நான் பார்க்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் ஆப்போசிட் டு 90 டிகிரி இருக்க சைடை வந்து ஹைபோட்டனஸாக மார்க் பண்ணோம். ஸோ இப்போ நீங்கள் கிவன் ஆங்கிளில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் சைட்ஸில் மார்க் பண்ணிங்கன்னா ஹைபோட்டனஸில் எந்த ரிஃப்ளெக்ஷனும் வராது. ஆனால் ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் வேரி ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா த சைடு ஆப்போசிட் டு த கிவன் ஆங்கிளை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆப்போசிட் சைடு. ஸோ இப்போ நம்ம ஏபி வந்து ஆப்போசிட் சைடு ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஆப்போசிட் சைடாக இருக்குது. ஏன்னா கிவன் ஆங்கிள் வந்து எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, வெர்டெக்ஸ் ஏல ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ கிவன் ஆங்கிள் வந்து எங்கே இருக்குது, வெர்டெக்ஸ் சியில் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி வந்து ஆப்போசிட் சைடாகும், அப்போ பிசி வந்து அட்ஜசன்ட் சைடாகும். பட் ஹைபோட்டனஸில் எந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஏன்னா இந்த வெர்டெக்ஸ் பி வந்து நம்ம இதில் மாற்றவே இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு ஹைபோட்டனஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது ஸ்டூடெண்ட். ஸோ ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் நீங்கள் பண்ணும் போது இந்த கிவன் ஆங்கிளில் ஸ்ட்ரெஸ் பண்ணி பாருங்கள் எங்கே இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட். அதுக்கப்புறம் ஆப்போசிட் டு 90 டிகிரியை வந்து நம்ம என்ன எழுதுவோம், ஹைபோட்டனஸ்னு எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வந்து சைன் தீட்டா. ஸோ சைன் தீட்டாவுக்கு வந்து என்ன ரேஷியோ எழுதுவோன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனஸ் எழுதுவோம். ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டனஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வந்து காஸ் தீட்டா வந்து ரேஷியோ பிட்வீன் அட்ஜசன்ட் சைட் அண்ட் ஹைபோட்டனஸ். ஸோ sin theta வந்து இட்ஸ் a ratio between the opposite side and hypotenuse, and cos theta வந்து என்னன்னா அது ஒரு ratio between the adjacent side as well as the hypotenuse, and the third one வந்து tan theta. So tan theta is equal to opposite side by adjacent side. So இதுதான் trigonometric பொறுத்த வரைக்கும் பேசிக் trigonometric ratios. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்னும் 3 trigonometric ratios வரும். அது என்னன்னா cosecant theta is equal to hypotenuse by opposite side
hypotenuse by opposite side. Next வந்து secant theta is equal to hypotenuse by adjacent side. அதே போல் next one வந்து cot theta is equal to adjacent side by opposite side. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஈஸியாக வந்து இதை நம்ம ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடலாம். எப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ். ஸோ கொசிகன் தீட்டா வந்து சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ்க்கு இங்கே வந்து ஹைபாட்டனஸ் பை ஆப்போசிட் சைட். ஸோ சைன் தீட்டாவும் கொசிகன் தீட்டாவும் ரெசிப்ரோக்கல் நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ சைன் தீட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கொசிகன் தீட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக ஞாபகம் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து காஸ் தீட்டாவும் சீக்கன் தீட்டாவும். காஸ் தீட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க? அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டனஸ். சீக்கன் தீட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைபாட்டனஸ் பை adjacent side. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஸோ tan theta is equal to என்னது உங்களுக்கு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டனஸ். ஸோ cot theta வந்து என்ன உங்களுக்கு adjacent சைட் பை ஆப்போசிட் சைட். ஸோ tan theta ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொசிகன் cot theta வந்து ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் கான்செப்ட். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் நம்ம சில ட்ரிக்னாமெட்ரிக் இஷ்யூஸ் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஸோ அதோட ஃபஸ்ட் ஒன் என்னென்னா cosecant theta is equal to 1 by sin theta. 1 by sin theta. நான் என்ன சொல்லியிருக்கேன்? sin thetaவும் cosecant thetaவும் reciprocals. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா cosecant theta is equal to 1 by sin theta or sin theta is equal to 1 by cosecant theta. ஸோ இது ரெண்டுமே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 6.1ல் நம்ம சம் செய்யும் போது எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ அப்ளை பண்ணணுன்றத நம்ம ரொம்ப கீனாக நம்ம நோட்டீஸ் பண்ணணும். அதுபோல் அதுக்குண்டான ரெலவெண்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வந்து என்னென்னா கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 by sin theta ஆர் sin theta இஸ் ஈக்குவல் டு 1 by cosecant theta. ஒன்றும் இல்லை, இந்த sin theta இங்கே கொண்டு வந்துடுறீங்க, cosecant theta இங்கே கொண்டு வந்துடுறீங்க, அவ்வளோதான். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்னொரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ பார்க்கலாம். அதாவது என்னென்னா secant theta இஸ் ஈக்குவல் டு 1 by cos theta. Secant theta is equal to 1 by cos theta or cos theta is equal to 1 by secant theta. 1 by secant theta. Next one வந்து tan theta is equal to 1 by cot theta or cot theta is equal to 1 by tan theta. என்ன மிஸ் இவ்வளோ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் கொடுக்குறாங்களே, இதெல்லாம் நம்ம வந்து சம்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 3 நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டாலே போதும். இந்த நெக்ஸ்ட் 3 வந்து ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வந்துடும். ஸோ கொசிகன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 by cos sin தீட்டானா என்னென்னா ரெசிப்ரோக்கல். ஸோ ரெசிப்ரோக்கல் நீங்கள் மைண்டில் செட் பண்ணிட்டாலே போதும். secant theta is equal to 1 by cos theta, tan theta is equal to 1 by cot theta. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ என்னென்னா tan theta is equal to sin theta by cos theta. sin theta by cos theta. ஸோ இதோட ஈக்குவலன்ட் ஃபார்ம் என்னென்னா cot theta is equal to cos theta by sin theta. ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவும் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லியாக நம்ம எல்லா சம்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். tan theta is equal to sin theta by cos theta. ஸோ cot theta வந்து என்னது? tan thetaவோட ரெசிப்ரோக்கல். ஸோ இதோட நியூமரேட்டர் டினாமினேட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். cos theta by sin theta. ஸோ இந்த இருக்க ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எப்படி கிடைச்சுன்றதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ sin theta by cos theta கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ sin theta by cos theta. sin thetaவோட ரேஷியோ வந்து என்னது? ஆப்போசிட் சைட் பை hypotenuse and then cos theta ஓட ரேஷியோ வந்து என்னது? adjacent side by hypotenuse. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நியூமரேட்டரில் இருக்குது, இது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ என்ன எழுதலாம்னா ஆப்போசிட் சைட் பை hypotenuse into. ஸோ டினாமினேட்டரில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது? adjacent side by hypotenuse இருக்குது. ஸோ அதை வந்து டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் ஆக்கணும்னா இதோட ரெசிப்ரோக்கல் பார்க்கணும். ஸோ ரெசிப்ரோக்கல் வந்து என்னது? hypotenuse by adjacent side.
adjacent side. So hypotenuse will get cancelled. So உங்களுக்கு என்ன வரும்னா opposite by adjacent வரும். Opposite side by adjacent. So opposite by adjacent வந்து என்ன உங்களுக்கு opposite by adjacent as per the formula opposite side by adjacent side வந்து உங்களுக்கு tan theta. ஸோ நம்ம இங்கே என்ன எழுதலாம்னா tan thetaன்னு எழுதலாம். tan thetaன்னு எழுதலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். எப்படி நம்ம வந்து tan theta is equal to sin theta by cos thetaன்னு எழுதியிருக்கேன். sin theta by cos theta நான் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது tan theta. அதே போல் cot theta வந்து tan thetaவோட ரெசிப்ரோக்கல். அதனால நம்ம நியூமரேட்டரும் அண்ட் டினாமினேட்டரும் வந்து நம்ம என்ன பண்ணுங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஃபண்டமெண்டலாக வர உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். இதில் ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி வந்து sin square theta plus cos square theta is equal to 1. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை ஏன் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்னு சொல்கிறோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த தீட்டா வந்து உங்களுக்கு வந்து ஆங்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் எந்த ஆங்கிளை சூஸ் பண்ணாலும் the left hand side value will be equal to right hand side value, so that only the expression என்னன்னு சொல்கிறாங்க ஐடென்டிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ டுகெதர் அதை வந்து trigonometry ஐடென்டிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ sin square theta plus cos square theta is equal to 1 தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு trigonometric identities. இதை வந்து ரெண்டு வகையாக நம்ம எழுதலாம், ரெண்டு ஃபார்மாக ஈக்குவல் ஃபார்மாக எழுதலாம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து cos square theta is equal to 1 minus sin square theta. அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட் cos square theta வந்து லெஃப்ட் சைடில் வச்சுருக்கோம், இந்த sin square thetaவை ரைட் சைடில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் 1 minus sin square theta. ஸோ இதே மாதிரி நம்ம sin ஸ்கொயரையும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ sin square theta is equal to 1 minus cos square theta. ஸோ ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்லேருந்து ரெண்டு ஈக்குவல் ஃபார்ம்ஸை நம்ம எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ வந்து என்னென்னா cosecant square theta minus cot square theta is equal to 1. ஸோ இந்த trigonometric ஐடென்டிட்டியும் நம்ம டூ ஈக்குவல் ஃபார்ம்ஸில் எழுதிக்கலாம். எப்படின்னா cosecant square theta is equal to 1 plus cot square theta. ஏன்னா cot square theta வந்து மைனஸில் இருக்குது, ரைட் சைடில் வந்தால் ப்ளஸில் வரும். ஸோ 1 plus cot square theta. ஸோ நம்ம இப்போ cosecant square thetaவை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ வந்து cot square thetaவை எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி எழுதலாம்னா cot square theta is equal to, ஸோ cot square thetaவை ரைட் சைடில் கொண்டு வந்துருங்க. ஸோ ப்ளஸ் cot square theta ஆகிடும். ஸோ இந்த 1 லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்துடும். ஸோ -1 ஆகிடும். ஸோ அதே எப்படி எழுதலாம்னா cosecant square theta minus 1, cosecant square theta -1. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் ஐடென்டிட்டியும் நம்ம ரீரைட் பண்ணியிருக்கோம், செகண்ட் ஐடென்டிட்டியும் நம்ம ரீரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து தேர்டு பேசிக் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியை பார்க்க போகிறோம். secant square theta minus tan square theta is equal to 1. ஸோ இதையும் நம்ம எப்படி ஈக்குவல் ஃபார்மில் எழுதுனா secant square theta is equal to 1 plus tan square thetaன்னு எழுதணும். இந்த மைனஸ் tan square thetaவை ரைட் சைடில் கொண்டு வந்தால் ப்ளஸ் tan square theta ஆகிடும். ஸோ அதே போல் tan square theta is equal to, ஸோ tan square theta ரைட் சைடில் கொண்டு வந்துட்டால் இந்த 1 வந்து லெஃப்ட் சைடில் -1 ஆகிடும். ஸோ secant square theta -1, secant square theta -1. ஸோ இங்கே வந்து the sin square theta plus cos square theta is equal to 1 and cosecant square theta minus cot square theta is equal to 1 and secant square theta minus tan square theta is equal to 1. ஸோ இந்த த்ரீ ஐடென்டிட்டிஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா fundamental identities of trigonometry. the remaining identitiesலாம் வந்து அந்த fundamental identities of trigonometryயோட another version சொல்லலாம், அதை வந்து ரீரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த த்ரீ ஐடென்டிட்டிஸ் தான் ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டிஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரின்னு சொல்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சாப்டர் நம்பர் 6ல் எக்ஸசைஸ் 6.1ஓட ஃபர்ஸ்ட் சம்மை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது
எக்ஸசைஸ் 6.1ஓட ஃபர்ஸ்ட் சம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் உங்களுக்கு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா ப்ரூவ் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சம்மை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா cot theta plus tan theta is equal to secant theta into cosecant theta. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்போவுமே நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணலான்னா மெனி லாஜிக்ஸ் ஆர் தேர். இதில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது என்னென்னா இந்த சமுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்பேன், அதை கொண்டு வந்து அதை டிரைவ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷனாக வருதான்னு பார்க்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன் வந்து cot theta plus tan theta, cot theta plus tan theta. ஸோ காட்டும் டேனும் ரெசிப்ரோக்கல் உங்களுக்கு தெரியும். ஸோ ஏற்கனவே நம்ம ஃபார்முலாவில் படிச்சிருக்கோம், ஐடென்டிட்டிஸில் படிச்சிருக்கோம். cot theta is equal to cos theta by sin theta. அதே போல் tan theta is equal to sin theta by cos theta. ஸோ இந்த ரெண்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ cot theta எப்படி எழுதலாம்? cos theta by sin theta ப்ளஸ் tan theta எப்படி எழுதலாம்? sin theta by cos thetaன்னு எழுதலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இருக்குது வித் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர். ஸோ என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ காஸ் இன்ட்டு காஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும்? cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் இன்ட்டு சைன் வந்து என்ன வரும் உங்களுக்கு? சைன் ஸ்கொயர் தீட்டா பை, ஸோ டினாமினேட்டர்ஸாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ இப்போ தான் நம்ம படிச்சிருக்கோம் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் ஐடென்டிட்டிஸில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் படிச்சிருக்கோம் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ வந்து 1. ஸோ அஃப்கோர்ஸ் த நியூமரேட்டர் வேல்யூ வந்து 1. ஸோ 1 பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ 1 பை சைன் தீட்டா இன்ட்டு 1 பை காஸ் தீட்டான்னு பிரிச்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் படிச்சிருக்கோம் 1 பை சைன் தீட்டா வந்து என்னது? கொசிகன் தீட்டா. 1 பை காஸ் தீட்டான்றது வந்து என்னது? சீக்கன் தீட்டா. ஸோ இஸ் ஈக்குவல் டு, ஸோ 1 பை சைன் தீட்டாவை எப்படி எழுதலாம் நம்ம? கொசிகன் தீட்டான்னு. 1 பை காஸ் தீட்டான்னு எப்படி எழுதலாம்? சீக்கன் தீட்டான்னு. ஸோ உங்களுக்கு என்ன வந்துருச்சு? சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிகன் தீட்டா. ஸோ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? என்ன ப்ரூவ் பண்ணணும்? சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா. நம்மளும் இதை வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு, சீக்கன் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா. ஸோ அதனால் என்ன எழுதிடலாம்? ஹென்ஸ் ப்ரூவ்ட், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ எக்ஸசைஸ் 6.1ல் ஃபஸ்ட்டு சம்மோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை நம்ம இப்போ முடிச்சிட்டோம். நம்ம இப்போ செகண்ட் சம்மை பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்ட் சப்டிவிஷன். tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா tan பவர் 4 தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிப்போம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மில் எது காமனாக இருக்குன்னா tan ஸ்கொயர் தீட்டா காமனாக இருக்குது. ஸோ tan ஸ்கொயர் தீட்டாவை நம்ம வெளியே எடுத்துருவோம். ஸோ உள்ளே என்ன இருக்கும்? tan ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா இதில் வந்து ஸ்கொயர் எடுத்துட்டோன்னா உள்ளே வந்து ஸ்கொயர் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து tan ஸ்கொயர் தீட்டா வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே வந்து 1 தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா சீக்கன் பவர் 4 தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த என்டையர் எக்ஸ்பிரஷனை நம்ம சீக்கன்டால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ நம்ம ஐடென்டிட்டிக்குள்ள போவோம், ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி. ஸோ ஐடென்டிட்டியில் நம்ம படிச்சிருப்போம் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. அதே போல் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்னது? tan ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ tan ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஏன்னா நம்மளோட ஏம் என்னது? கொஸ்டினில் வந்து tan கொடுத்துருக்காங்க, ஆன்சரில் வந்து ஃபுல்லாக சீக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக சீக்கண்டாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் tan ஸ்கொயர் தீட்டா வந்து நான் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா வந்து என்னது? உங்களுக்கு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பைனாமியலாக இருக்குது, இது ஒரு மோனாமியலாக இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சீக்கன் டு த பவர் ஆஃப் 4 தீட்டா அண்ட் தென் நெக்ஸ்ட் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு -1 வந்து மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன் கிடைச்சாச்சு. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம். ஸோ ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சம்லேயும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த ஸ்டைலை நீங்கள் அடாப்ட் பண்ணிங்கன்னா உங்கள் போர்டு எக்ஸாமில் ஈஸியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.